हरे कृष्णा सर्वम कृष्णा अर्पणमस्तु प्रभुपाद की जय गुरु महाराज की जय राधा पवनपुरेशन की जय ओम श्री मात्रे नमः हर हर महादेव നമ്മളുടെ ഇന്നത്തെ അന്നദാനം സ്റ്റാർട്ട് ചെയ്തു. ഇന്നിപ്പം നമ്മൾ കൊടുക്കുന്നത് 51 പേരുടെ അന്നദാനമാണ്. അതിൽ നമുക്ക് ഇന്ന് അങ്കിതിന്റെ ബർത്ത്ഡേ ആണ്. ഇന്ന് 21 പേർക്കാണ് അങ്കിത് ഭക്ഷണം കൊടുക്കുന്നത്. അങ്കിതിന് സർവൈശ്വര്യങ്ങളും ഉണ്ടാവട്ടെ, ആയുരാരോഗ്യ സൗഭാഗ്യങ്ങളും ഉണ്ടാവട്ടെ. എല്ലാവിധ ജന്മദിനാശംസകളും ഗുരുവായൂർ മഞ്ജരീസിന്റെയും എന്റെയും വക നേരുന്നു. പിന്നെ നമുക്ക് സജിത് സാറിന്റെ പേരിൽ 2 അന്നദാനം ഉണ്ട്. മാധവൻ നായരൻ സൗദാമിനി അമ്മ 11 ഭക്ഷണം കൊടുക്കുന്നുണ്ട്. വിനോദ് മേത്ത, അർജുൻ കിഷോർ, അഞ്ജലി കിഷോർ, അഞ്ജു അവരുടെ പേരിൽ 11 അന്നദാനം. വിനോദ് സാറിന്റെയും അഞ്ജു മാതാജിയുടെയും വിവാഹ വാർഷികമായിരുന്നു ഇന്നലെ. അപ്പോൾ അവർക്ക് ഹൃദയം നിറഞ്ഞ വിവാഹ വാർഷിക ദിനാശംസകൾ. വൈകിയ വേളയിലാണെങ്കിലും എല്ലാ അനുഗ്രഹങ്ങളും ഉണ്ടാവട്ടെ. പാട്ടിയമ്മ എന്താ കണ്ണ, എന്താപ്പാ ഇഡ്ലി? നിങ്ങൾ ഇങ്ങോട്ട് ഇറങ്ങിച്ച്. இந்தாம்மா குடுக்கற வெயிட் பண்ணுங்க. என்னம்மா நல்லா இருக்கிறியா? இந்தாங்கம்மா. சரி தோது கொடுக்குறேன் அம்மா. கொடு. ஆய் செல்லம் வந்துட்டியா? இதாம்மா கொடுக்குறேன். இருக்கு கண்டிப்பா இருக்கு, நிறைய இருக்கு, கொடுக்குறேன். அம்மா ஒருத்தரோட பிறந்த நாள், ஒருத்தரோட கல்யாண வார்ஷிகம், நல்லா ஆசீர்வாதம் பண்ணுங்க அவங்கள. கண்டிப்பா அவங்க தான் கொடுக்குறாங்க. இதோ கொடுக்குறேன் அம்மா, கொடுக்குறேன் அம்மா. ஒரு நிமிஷம் அம்மா, இதோ கொடுக்குறேன். இதோ தரமா. ஓ இந்தா இந்தாங்க. தர பாட்டியம்மா அவங்களுக்கு இனி வேணுமான்னு கேட்டு பாருங்க. இன்னொன்னு வாங்கிக்கோங்க அம்மா. இன்னொன்னு வச்சுக்கோ. சரியா? உங்க ஃபேஸ் பார்த்து வேணா தோணிடுச்சு இன்னொன்னு வேணும்னு. இந்தாங்க. சரியா? சாப்பிடுங்க. யாருக்கு கொண்டு போய் கொடுக்குறீங்க? அப்படியா? அந்த பாட்டியம்மா எங்க போச்சு? இரு. ஹரே கிருஷ்ணா. என்னம்மா? சாரி கொடுக்கலாமா? இனிமேல் தான் கொடுக்கணும். 1ஆம் தேதி பெட் கொடுத்துருக்காங்க. 1ஆம் தேதி பெட்ஷீட் கொண்டு வராங்க அம்மா. பட்டு வாங்க, பட்டு இந்த பட்டுக்கு கவர் நான் எடுத்துட்டு வரல, பைய தான் இருக்கு. இந்த பைய இந்த வச்சுக்கோ. நாளைக்கு பை கடை வச்சிருக்கீங்களா நீங்க? என்கிட்ட எல்லா பையும் வாங்கிட்டு போயிடுவாங்க. ஆயாக்கு வேணுமா? பை கடை வச்சிருக்காங்க. கொண்டு வரன பை எல்லாத்தையும் வாங்கிட்டு போறீங்களே. இந்தா பாட்டியம்மா. அம்மா ஒருத்தருக்கு பிறந்த நாள் ஆசீர்வாதம் பண்ணுங்க. சரி? ஆமா, கல்யாண நாள், பிறந்த நாளுக்கெல்லாம் கொடுக்கறாங்க ஒவ்வொருத்தர். அவங்கள நல்ல மனசால ஆசீர்வாதம் பண்ணணும். ஆமா, அதான் நான் சொன்னேன். அப்படியா? தேங்க்ஸ் அம்மா, தேங்க்ஸ். நல்லா இருக்கம்மா, நல்லா இருக்காங்க. முடிஞ்சிருச்சு அம்மா, நாளைக்கு எடுத்துட்டு வரேன். சரிங்கம்மா. ஆமா, இது இட்லி சாம்பார் எல்லாம் இருக்கு. ஒருத்தருக்கு கல்யாண வார்ஷிகம், ஒருத்தருக்கு பிறந்த நாள், அதான் கொடுத்துட்டு இருக்காங்க. சரி, ஆசீர்வாதம் பண்ணுங்க அம்மா. அவங்களை கூப்பிடுனா
2 வாங்கி வச்சுக்கிறேன். இதோ அவங்களுக்கு கொடுத்திருக்க அவங்க கையில இருக்கு, வாங்கிக்கோங்க. இதேமா நான் தரேன். அவங்க கையில இருக்கு, வாங்கிக்கோங்க. சரியா? தேங்க்ஸ்மா. அது ஏன் அவங்களுக்கு உங்களுக்காக அவர் வாங்கி வச்சிருக்காரு, எல்லாரும் வந்து வாங்கிட்டு போன்னு சொல்லிட்டு உங்களுக்காக வாங்கி வச்சிருக்கு. சரியா? போலாமாப்பா? சரியாம்மா, ரொம்ப தேங்க்ஸ்மா. ஹரே கிருஷ்ணா. எங்க அவங்க இதோ? ஐயோ இது இருக்காம்மா, இந்தாங்கம்மா. ஓகேவா? அவங்க வாங்குனவங்களே 3 தாட்டி வாங்குறாங்க. ஹாப்பியா? ஆமா. மறக்கலாம்மா, முடிஞ்சிருச்சம்மா. அவங்க கையில இருக்கோம்மா, வாங்கி கொடுத்துருக்காங்க நான் 3 நாள். ஐயோ சரி அம்மா, நாளைக்கு வருவாம்மா, நாளைக்கு கொண்டு வரேம்மா. என்ன நானு முடிஞ்சிருச்சு அம்மா, எல்லாத்தையும் 51 ஃபுட்டு கொண்டு வந்தேன், அது முடிஞ்சிருச்சு. நாளைக்கு வரேன். தலையில பூ வைக்கணும். நான் இன்னைக்கு பூ வீட்லயே இருக்கு, சீக்கிரம் எடுத்துட்டு வந்தாங்க, கொஞ்சம் லேட் ஆயிருச்சு சமைச்சு வரதுக்குள்ள. அதான் இல்லம்மா, முடிஞ்சிருச்சு. நாளைக்கு எடுத்துட்டு வரேம்மா, கண்டிப்பா நாளைக்கு வரேன். இன்னைக்கு 51 கொண்டு வந்த, எல்லாரும் வாங்கிட்டு போயிடுச்சு. வரேம்மா பாட்டி, பை. ஆமா 2 கொடுத்துட்டாங்க. சரி நாளைக்கு நான் வரேன். ஆமா சரி நாளைக்கு வரேம்மா, பத்திரம். நாளைக்கு வரேன். சரியா? இல்லம்மா கொண்டு வரல, நாளைக்கு கொண்டு வரேன். சரி ஓகே, பை. போட்டோ பாத்துட்டு இருக்கேன், எல்லாரும் உங்களுக்கு ஃபேன் ஆயிருச்சு. இந்த பாட்டிக்கு எல்லாரும் ஃபேனு, உங்களை எல்லாருக்கும் பிடிக்கும், எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க உங்களை. சிரிப்பு பாத்துட்டு இருக்கு. சரியா? பாய், குட் நைட். பாய், பத்திரமா. நாளைக்கு வரேன். ஹரே கிருஷ்ணா. ஐயோ சாமி, எத்தனை எடுத்துட்டு வந்தாலும் இங்க பத்தாதப்பா, பத்தாது. நாளைக்கு 108 எடுத்துட்டு வந்தா 150 ஆளுங்க வருவாங்க, 150 எடுத்துட்டு வந்தா 200 ஆளுங்க வருவாங்க. இல்ல நம்மளுக்கு போயிடலாம், ஏன்னா அவங்க ஆன்லைன்ல பாக்குற சொல்லிருக்காங்க. சரி ஓகே, போயிடலாம் வீட்டுக்கு போயிடலாம். അങ്കിത്തിന്റെ ബർത്ത്ഡേ ആണ് ഇന്ന്. ഹരേ കൃഷ്ണ. അങ്കിത്തിന് 21 അന്നദാനം നമ്മൾ കൊടുത്തിട്ടുണ്ട്. അങ്കിത് ഹൃദയം നിറഞ്ഞ പിറന്നാൾ ആശംസകൾ. അങ്കിത്തിനും എനിക്കും ചെറിയൊരു പ്രശ്നമുണ്ട്. കാരണം എല്ലാ ബർത്ത്ഡേക്കും അങ്കിത് ബർത്ത്ഡേക്ക് അവരുടെ അമ്മ നമുക്ക് അന്നദാനം കൊടുക്കാൻ തരും, പക്ഷെ എനിക്ക് എക്സാക്ട് ഡേറ്റിന് കൊടുക്കാൻ പറ്റാറുണ്ടായിരുന്നില്ല. പക്ഷെ ഇന്ന് ഞാൻ ഉറപ്പിച്ചു, ഇന്ന് എന്തായാലും അങ്കിത്തിന്റെ ഫുഡ് കൊടുത്തിട്ടേ കാര്യമുള്ളൂ. കാരണം പിറന്നാൾ ദിവസം കൊടുക്കുമ്പോൾ ഒരു സന്തോഷമാണല്ലോ. അതിന് ഞാൻ എൻ്റെ മറ്റെല്ലാ ജോലികളും മാറ്റി വെച്ചിട്ട് ഇന്ന് കൊടുക്കാൻ ഇറങ്ങി. കുറച്ച് തിരക്കുണ്ടായതുകൊണ്ടാണ് 51 ഫുഡ് മാത്രം ഉണ്ടാക്കി ഇറങ്ങിയത്. അപ്പൊ അത് 21 ഭക്ഷണം നമ്മുടെ അങ്കിത്തിന്റെ വകയാണ്. അങ്കിത് ഒരു വട്ടം കൂടെ ആന്റിയുടെ ഹൃദയം നിറഞ്ഞ പിറന്നാൾ ആശംസകൾ ഗുരുവായൂർ മഞ്ജരീസിന്റെ വകയും. അങ്കിത്തിന് ആയുസ്സും ആരോഗ്യവും സമ്പൽ സമൃദ്ധിയും അഷ്ടൈശ്വര്യങ്ങളും എല്ലാം ഉണ്ടാവട്ടെ. അതുപോലെ ഇനിയിപ്പം അടുത്തത് നമ്മുടെ വിനോദ് മേത്ത, അർജുൻ കിഷോർ, അഞ്ജലി കിഷോർ, അഞ്ജു. വിനോദ് സാറിന്റെയും അഞ്ജു മാതാജിന്റെയും വിവാഹ വാർഷികമായിരുന്നു ഇന്നലെ കൊടുക്കാൻ പറഞ്ഞതാണ്. ഇന്നലെ എനിക്ക് പറ്റിയില്ല, അതാണ് ഞാൻ ഇന്ന് കൊടുത്തത്. സോറി അഞ്ജു മാതാജി. എനിവേ മാതാജിക്കും മാതാജിയുടെ ഹസ്ബൻഡിനും എന്റെയും ഗുരുവായൂർ മഞ്ജരീസിനെയും ഹൃദയം നിറഞ്ഞ വിവാഹ വാർഷിക ദിനാശംസകൾ. കുട്ടികൾക്കും എല്ലാവിധ ഐശ്വര്യങ്ങളും മാതാജിക്കും കുടുംബത്തിനും എല്ലാം ഉണ്ടാവട്ടെ. തലമുറകളോളം സന്തോഷമായി സമ്പൽ സമൃദ്ധിയോടുകൂടി ജീവിക്കാൻ നിങ്ങൾക്ക് സാധിക്കട്ടെ. ഹരേ കൃഷ്ണ. പിന്നെ അവരുടെ വക ഇന്ന് 11 അന്നദാനമാണ് കൊടുത്തത്. പിന്നെ ഓമനാമ 5 അന്നദാനം, ചന്ദ്രികാമ 1 അന്നദാനം, സജിത് സാർ 2 അന്നദാനം, മാധവൻ നായർ ആൻഡ് സൗദാമിനി അമ്മ അവരുടെ വക 11 അന്നദാനം. ബാക്കി അന്നദാനം തന്ന എല്ലാവർക്കും ഭഗവാൻ ആയുസ്സും ആരോഗ്യവും സമാധാനവും ശാന്തിയും എല്ലാം നൽകട്ടെ. എല്ലാ ഐശ്വര്യങ്ങളും ഉണ്ടാവട്ടെ. ഇനിയും ഇതുപോലെ എല്ലാവർക്കും ഭക്ഷണം കൊടുക്കാൻ നിങ്ങൾക്കൊക്കെ സാധിക്കട്ടെ. അതിന് ഭഗവാൻ നിങ്ങൾക്ക് എല്ലാവിധ അനുഗ്രഹങ്ങളും നൽകട്ടെ. ഓക്കെ, അങ്ങനെ ഇന്ന് നമ്മൾ 51 ഭക്ഷണം കൊടുത്തു. ഇനി നാളെ കൊടുക്കാം. हरे कृष्णा. सर्वम कृष्ण अर्पणमस्तु. प्रभुपाद की जय, गुरु महाराज की जय, राधा പവനപുരേശൻ की जय. ഓം ശ്രീ മാത്രേ നമഃ. ഹര ഹര മഹാദേവ്. നാളെ സപ്പോസ് അന്നദാനം ഇല്ല എന്നാണെങ്കിൽ മറ്റന്നാൾ കൊടുക്കാം. അപ്പോൾ നമുക്ക് നാളെ ക്ലാസ് കാണാം. ഓക്കെ, അപ്പോൾ ഗുഡ് നൈറ്റ്. നമ്മൾ ബെഡ്ഷീറ്റ് കൊടുക്കണം 1-ാം തീയതി, മറക്കണ്ട. അതിന് എല്ലാവരും ഒന്ന് മാക്സിമം സപ്പോർട്ട് ചെയ്യുക. ബെഡ്ഷീറ്റ് ഇങ്ങനെ ആയിക്കൊണ്ട് വരികയാണ്, അപ്പോൾ എല്ലാവരും ഒന്ന് സപ്പോർട്ട് ചെയ്യൂ കേട്ടോ. ഓക്കെ, ഒരു 10 പേര് ഒരു 10 ബെഡ്ഷീറ്റ് തന്നാൽ 10 തെരുവിലുള്ള ആളുകൾ സ്വസ്ഥമായിട്ട് കിടന്നുറങ്ങും. നമ്മൾ അതിനൊരു ഭാഗമാവും. ഓക്കെ, ഹരേ കൃഷ്ണ.